தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்களுக்கு கால பைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலியமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன். வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கன்னி லக்னம் அப்படின்றவங்களுக்கு பார்க்க போறோம். நம்ம ராசிக்கு பார்க்கல, லக்னத்துக்கு. உங்களுடைய சார்ட்ல பர்த் சார்ட் எடுத்துக்கோங்க. அதுல வந்து லான்னு ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க, ஒரு பாக்ஸ்ல. அப்படி இல்லைன்னா ஒரு கோடு போட்டிருப்பாங்க, அது உங்க லக்னம். லக்னம் என்பது என்ன? நீங்கள் ஜனனம் எடுத்த காலகட்டத்தில் எந்த இடத்துல வந்து சூரியனோட லக்ன புள்ளி விழுந்திருக்கு, அப்படி நட்சத்திரம் எங்க போய் விழுந்திருக்குன்னு பார்த்து அந்த நட்சத்திரம் நின்ற இடம் தான் உங்களுடைய லக்னம். அதாவது நீங்கள், உங்கள் ஆன்மா, நீங்க பொதுவா. ஆனா சந்திரன் நின்ன இடம் எங்கவோ அதுதான் உங்களுடைய நட்சத்திரமாக சொல்லுவாங்க. அங்கதான் உங்க தசா புக்தியும் ஸ்டார்ட் ஆகும். அப்ப இந்த லக்னம் எதுக்கு இம்பார்ட்டன்ட்? லக்னம் எங்க இருக்கோ அதை வச்சு எண்ணிதான் சந்திரனே எங்க உட்கார்ந்துருக்காருன்னு நம்ம வந்து பார்க்க போறோம். கரெக்டுங்களா? எத்தனாவது இடம் ராசியா அமைஞ்சிருக்குன்னு. சோ லக்னம் என்பது உங்களுடைய 80% நிர்ணயிக்க கூடியது. ராசி என்பது 20% தான் வந்து நிர்ணயிக்க கூடியது. இதை நல்லா நீங்க மனசுல பதிச்சுக்கோங்க. இந்த லக்னத்துல என்ன இம்பார்ட்டன்டா நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா, உங்களுக்கு குலதெய்வம் சொல்லிட்டு எல்லாருமே வந்து குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு தான் நல்லதெல்லாம் ஆரம்பிப்பாங்க. அதே போல இந்த நட்சத்திர புள்ளி விழுந்த அந்த நட்சத்திரத்திற்கு அதிதேவதை யாரோ அவங்கள நீங்க வழிபட உங்களுடைய வாழ்க்கையில மென்மேலும் வளர்ச்சி, எடுத்த காரியம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஜெயம் அப்படிங்கறது எல்லாமே வந்து இந்த லக்ன புள்ளி விழுந்த நட்சத்திரத்தை நீங்க வழிபட்டாதான் கிடைக்கும். இது நீங்க மேக்சிமம் எந்த ஜோதிடரும் இந்த சூட்சமத்தை சொல்லவே மாட்டாங்க. இதை நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து ரகசியம், தேவ ரகசியம். இது வந்து சொல்லியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே அதை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாதி பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. சோ இது என் குருவின் குரு மூலியமா நாங்க வந்து இதை வந்து பயின்றதனால் இதை வந்து நான் வந்து இப்ப உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுல என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா, என் 20 வருட காலகட்ட ஜோதிட அனுபவத்தில் நான் யாருக்கெல்லாம் இதை சொல்லியிருக்கனோ அவங்க எல்லாமே எனக்கு திருப்பி போன் பண்ணி, மேடம் நீங்க இதை சொன்னதுக்கு அப்புறம் எங்களுக்கு எல்லாமே சக்சஸ் தான், இது யாருமே எங்களுக்கு சொல்லவே இல்லை, எல்லாம் தசபுக்தி இது நடக்குது, அது நடக்குது, அந்தரம் இது நடக்குது, இப்படிதான் சொல்லியிருக்காங்களே தவிர இத செய், இதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே வழி கிடைக்கும்னு யாருமே சொன்னதில்லை அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஆகவே நீங்க கன்னியில பிறந்திருக்கீங்கன்னா உங்களுடைய நட்சத்திர புள்ளி எதுல லக்னத்துல போய் விழுந்திருக்கோம், ஒண்ணு உத்திரம், இல்லைன்னா வந்து உங்களுக்கு அஸ்தம், இல்லைன்னா சித்திரை. இது மூணுல ஏதாவது ஒண்ணுலதான் வந்து உங்களுக்கு இந்த நட்சத்திர புள்ளி விழுந்திருக்கும். சோ அதோட அதிதேவதை என்னன்னு பார்த்துட்டு நீங்க அந்த வழிபாடை எதுக்கு முன்னாடியுமே டெய்லியும் கூட நீங்க வந்து சாமி கும்பிடுறீங்கன்னா அதிதேவதைய மனசுல நினைச்சு ஃபர்ஸ்ட் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க இஷ்ட தெய்வங்களை கும்பிடலாம்னு வச்சுக்கோங்க. சரி, இப்ப கன்னி அப்படின்னு பார்த்தா கன்னி உங்களுக்கே தெரியும், புதனின் வீடு, புதனின் உச்சம் வீடு கூட அதுவே தான். சோ கன்னி பிறந்தவங்க பேசிக்காவே பாத்தீங்கன்னா, லக்னமா இருக்கிறவங்க பேசிக்காவே பாத்தீங்கன்னா வாயை விட்டு மாட்டிப்பாங்க. இது வந்து கன்னிக்கே உண்டான ஒரு என்ன சொல்றது மைனஸ்ன்னு சொல்லலாம்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க டபன்னு யாருக்காவது வாயை விட்டுட்டு அந்த லக்னத்துல பிறந்தவங்க மாட்டிப்பாங்க. ஏன் இப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அவர்களுக்கு 2ஆம் வீடு வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு துலாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிபதியா வந்து சுக்கிரனே அங்க வருவாரு. அங்க துலாம்ல அதிபதியா சுக்கிரனே வந்தாலும் அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சனி உச்சம் அடைவர். அங்க சூரியன் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா மறைஞ்சிடுவார். சோ இந்த நிறைய விஷயங்கள் அங்க இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த வாக்கு ஸ்தானம் கொஞ்சம் அப்படி இப்படி பிளஸ் மைனஸும் ஆகி டபார்னு ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டு அங்க போய் மாட்டிப்பாங்க. சோ இதை வந்து நீங்க கருத்தில் கொள்ள வேண்டும். அங்க சூரியன் வந்து அஸ்தகனம் அடையறதுனாலே வந்து பாத்தீங்கன்னா பேசிக்காவே இவங்க ஆர்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயத்துல போய் சிக்கிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஐயோ ஏன்டா நம்ம வாயை விட்டு இப்ப மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு வெளில வருவாங்க. சோ கன்னியில் பிறந்த நீங்கள் தயவு கூர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். ஒரு 10 பேர் இருக்காங்க, ஒரு விஷயத்த பத்தி கேக்குறாங்கன்னா எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு டமால் நீங்க பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் மத்தவங்க எல்லாம் என்ன பேசுறாங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பேச ஆரம்பிக்கணும். அதாவது வந்து கலெக்ட் பண்ணுங்க இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நீங்க உங்க இன்ஃபர்மேஷனை சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது சாதகமாக அமையும். அதை விட்டுட்டு நீங்க எடுத்த உடனே டமால் நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா வந்து அது உங்களுக்கு சாதகமாக அமையாது. எனவே இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கருத்தில் கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட், கன்னியில பிறந்தா எனக்கு சக்சஸ் பண்றதுக்கு நான் வேற என்ன பண்ணணும்? நீங்க சக்சஸ் பண்ணணும்னா நீங்க வந்து சனி பகவானை பிரீத்தம் செய்ய வேண்டும். எப்படி? உங்களுக்கு எதிரியே இருந்தாலும் அவன் ரொம்ப ஸ்லோ சோம்பேறியான எதிரியா தான் இருப்பான். கரெக்டுங்களா? ஏன்னா உங்களுக்கு 5க்கும் 6க்கும் அதிபதியா சனியே வருவாரு. அதனால வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா எதிரி வந்து இருக்கான்னு பாத்தீங்கன்னா அவன் ரொம்ப ஸ்லோ எதிரியா தான் இருப்பான்.
அவனை வீழ்த்துறது உங்களுக்கு எப்பயுமே ரொம்ப ஈஸி. அதே மாதிரி நீங்க பூர்வீகத்துல இருந்தீங்கன்னா உங்க வளர்ச்சி ரொம்ப கம்மி. நீங்க பிறந்த இடத்தை விட்டுட்டு நீங்க வேற இடத்துக்கு போனீங்கன்னா சக்சஸ் ரொம்ப அதிகமாகும். பிறந்த இடத்துலயே இருந்து நான் முயற்சி பண்றேன், நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன், எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா அப்பாவே உங்களுக்கு தடையா வந்து நிப்பாரு. உங்க அப்பா செஞ்ச பிசினஸ நீங்க செய்யலாம் அந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு சக்சஸா இருந்திருக்கும், உங்களுக்கு அது சக்சஸா இருக்காது. இப்ப உதாரணத்துக்கு எங்க அப்பா எண்ணெய் செக்கு வச்சு அங்கதான் வந்து எண்ணெய் வித்தாரு, நானும் அதே பண்றேன்னு கேட்டா இப்ப செக்குல ஆடி வித்தாக்கா விற்க முடியாது, மிஷின் போட்டுதான் ஆடணும். சோ நீங்க டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி நீங்க மாறணும். அதே மாதிரி உங்க அப்பா கிராமத்துல பண்ணாரு, நீங்க நகரத்துக்கு வரணும், அதே இடத்துல உட்காந்து அதே செக்க ஓட்டவான்னு கேட்டாக்க வேலைக்கு ஆகாது. சோ நீங்க வந்து காலத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய கால சக்கரத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய இதை வந்து மாத்த வேண்டி இருக்கும். சரி, இப்ப இதெல்லாம் ஓகே, எனக்கு என்ன கலர்லாம் சக்சஸ் கொடுக்கும்? நீங்க சூஸ் பண்ண வேண்டிய கலர்ஸ் வந்து கிரீன் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். அதுல ரொம்ப அடர்ந்த கிரீனா இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஆல்ரெடி உச்சம் பெற வீடுதான் புதனுக்கு. அப்ப நீங்க இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் ஏத்துறேன்னு சொல்லிட்டு அடர்ந்த கிரீனை போட்டீங்கன்னா அது நெகட்டிவா போயிடும். சோ நீங்க என்ன பண்ணலாம்னா வந்து இளம் பச்சை, இந்த பிஸ்தா கிரீனு, கொஞ்சம் லைட் ஷேடான கிரீனு, இதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். அதே மாதிரி ஹாஃப் ஒயிட் யூஸ் பண்ணலாம், பியோர் ஒயிட் யூஸ் பண்ணலாம். இதெல்லாமே வந்து உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். பண்ணக்கூடாத கலர் ரெட்டு. ரெட்டு பக்கமே நீங்க தலையை வச்சே படுக்க கூடாது. இல்ல நான் மேல வந்து சின்னதா வந்து ரெட்டு புள்ளி போட்ட மாதிரிதான் ஒரு டாப்பு போட்டிருக்கேன்னு கேட்டீங்கன்னா ரெட்டோட வேலையை காட்டும். ரெட்டு தான், சரிங்களா? அதனால ரெட்டு நோ, ஸ்ட்ரிக்ட் நோ, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வந்து டே. எந்த கிழமையாக இருந்தாலும் சிகப்பு ஆகாது என்றால் ஆகாது. ஆரஞ்சு, சரி ஆரஞ்சு கூட அப்படி இப்படி கொஞ்சம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாக்கா ஓகே, அது கூட கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா புதனுக்கும் சூரியனுக்கும் கனெக்டிவிட்டி ஜாஸ்தி. நட்பு கிரகங்கள் மூணு, இந்த முக்கூட்டு கிரகம்னு சொல்லுவோம். இந்த சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன் கிட்டதான் 3 பேர் சுத்தி வருவாங்க. 3 பேரும் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்டு தான். ஆனா இவங்க 2 பேருக்கான ஃப்ரெண்டு சனி, சூரியனுக்கு ஃப்ரெண்டா கேட்டா கிடையாது, பகை. சோ இது ஒரு மாதிரியான கால்குலேஷன் தான் அஸ்ட்ராலஜியே. நீங்க அதனால வந்து ஆரஞ்சு யூஸ் பண்ணலாம், சண்டேஸ்ல யூஸ் பண்ணலாம், வேற எந்த டேஸும் வந்து சொல்ல முடியாது. லைட் கிரீன்ஸ் உள்ள ஷேடு நீங்க என்ன டே வேணா யூஸ் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமையில எஸ்பெஷலி நீங்க வந்து அந்த ஆரஞ்சும் யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா செவ்வாயும் சூரியனும் ஒரே அம்சங்கள் கிட்டத்தட்ட கொண்டவர் தான். இவரின் வீட்டில் தான் நான் ஒரு உச்சமே அடைவார். அதனால வந்து நீங்க அந்த ஷேடா தயவு செஞ்சு அன்னைக்கு யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளை நீங்கள் கண்டிப்பாக அவசியம் தரிசிக்கலாம். திருச்சியில இருக்கிற ஸ்ரீ ரங்கநாதரை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சக்சஸ் கிடைக்கும். எஸ்பெஷலி திருச்சியில இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதரை போய் புதன்கிழமையிலயோ அல்லது சனிக்கிழமையிலயோ வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா, இந்த சனிக்கிழமை எப்படி தேர்ந்தெடுக்கணும்? மாதத்தில் வரக்கூடிய முதல் சனியோ அல்லது 3வது சனியா அது இருக்கணும். 2, 4வது சனியா அது இருக்கக்கூடாது. இதை பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. மாதத்துல ஒண்ணு ஃபர்ஸ்ட் வரக்கூடிய சாட்டர்டேவா இருக்கணும் அல்லது 3வது வரக்கூடிய சாட்டர்டேவா இருக்கும். இது என்னங்க கால்குலேஷன்? அது பெரிய சாப்டர், அது தனியா தான் ஒரு கிளாஸை எடுக்கணும். சோ நாங்க சொல்லக்கூடிய டிப்ஸை நீங்க வச்சுக்கோங்க. 1 அல்லது 3வதா வரக்கூடிய சனிக்கிழமைகளை நீங்க போய் வந்து வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் நிச்சயமாக கிடைக்கும். நீங்க வந்து எந்த திசையில உங்க வீட்டு வாசலோ இல்ல பிசினஸ் சென்டரோ நீங்க வச்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 2 இது இருக்கு, ஆப்ஷன் இருக்கு. வடக்கும் வைக்கலாம் அல்லது கிழக்கும் வைக்கலாம். ரெண்டுமே நல்ல சக்சஸ் கொடுக்கும் உங்களுக்கு. சோ நான் சொன்ன நிறம், நான் சொன்ன வழிபாடு, நான் சொன்ன இந்த திசை, இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய காரியங்களை வெற்றி கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.